இரட்டை பிள்ளையார் என்று பக்கத்தில் இரண்டு பிள்ளையார் பிரதிஷ்டை செய்து வழிபடும் முறை வழக்கத்தில் உண்டு. ஒருவர் விக்னராஜர், இன்னொருவர் விநாயகர். அநேக ஊர்களில் இரட்டை பிள்ளையார் கோவில் தெரு என்று தெருக்கள் இருப்பதையும் காணலாம். இரட்டை பிள்ளையாரை தரிசிப்பது பாவங்கள் போக்கி செல்வ செழிப்பை தரும் என்பது நம்பிக்கை. சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இரட்டை பிள்ளையார் கோவிலில் தொடங்குவதால் குடும்ப கஷ்டங்கள் விலகும். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் தம்பதி சமேதராக விரதம் இருந்து இரட்டை பிள்ளையாரை தரிசித்தால் நினைத்தது நடக்கும். ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் குடும்பத்துடன் இரட்டை பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அமைதியாக கணபதி நாமம் சொல்லியபடி சந்தனம் அரைத்து தந்து விநாயகருக்கு சந்தனக்காப்பு செய்து வழிபட கடன் தொல்லை நீங்கும். திருவோண நட்சத்திர நாளில் இரட்டை பிள்ளையாருக்கு மாம்பழச்சாறு அபிஷேகம் செய்து மாம்பழம் நிவேதனம் செய்து அதை தானமாக கொடுத்துவிட குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகளிடையே ஒற்றுமை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திர தினத்தில் இரட்டை பிள்ளையாருக்கு வில்வமாலை அணிவித்து அர்ச்சனை செய்ய நோய்கள் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும். சங்கடகர சதுர்த்தியில் இரட்டை பிள்ளையாருக்கு தாமரை மலர் மாலையிட்டு மோதகம் நிவேதனம் செய்தால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இரட்டை பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்தியில் அருகம்பல் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்தால் செவ்வாய் தோஷத்தின் பாதிப்பு விலகும். கார அரிசியில் மோதகம் செய்து நிவேதனம் செய்தால் சந்திரனால் ஏற்படும் தோஷம் நீங்கும். ஓம் ஸ்ரீ விக்ன விநாயக பாத நமஸ்தே.